ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெனிப்பித்தல் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோட இப்பொழுது ஆண்டவரோட செய்தியை நான் பகிர்ந்துக்கிறேன். இதற்கு நான் ஆதார வசனமாக எடுக்கிறது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்படிங்கிற இந்த வசனம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். மறுபடியும் ஜெனிப்பித்தல். இப்போ ஜெனிப்பித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜெனிப்பித்தல் அப்படிங்கிறது தமிழ் மொழி இல்லை, இது ஒரு சமஸ்கிருத மொழி. அப்போ தமிழ் மொழி என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த தமிழ் அர்த்தம் புரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பசு கன்றுக்குட்டியை என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஈன்றெடுத்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெற்றெடுத்தது ஈன்றெடுத்தது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றெடுத்தல் அப்படின்னா ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்தோன்னே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நர்ஸு கையில் கொடுத்து அதை நர்ஸை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தூய்மை பண்ணி அதை குழந்தையை கொண்டுட்டு வந்து பெற்றோர் கையில் கொடுப்பாங்க. இதைத்தான் நம்ம பெற்றெடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஈன்றெடுத்தல் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பசு கன்றுக்குட்டியை தன்னோட நாக்காலேயே சுத்தம் பண்ணும். அது ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட நாக்காலேயே தான் அதை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் மட்டும் அந்த பசு தன் கன்றுக்குட்டியை நாக்காலேயே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த கன்றுக்குட்டி எந்திரிக்க வச்சு தாய் பால் கொடுத்துரும். இதைத்தான் ஜெனிப்பித்தல், அதாவது ஈன்றெடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜெனிப்பித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈன்றெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மை மறுபடியும் ஈன்றெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எப்படி பசு கன்றுக்குட்டியை தன்னைத்தானே சுத்தம் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் அந்த பிதாவாகிய தேவன் நம்மளை அவரே சுத்தம் பண்ணணும்ட்டு ஆசைப்படுறார். ஏன் அப்படின்னா வேற யார் கையிலையும் அவர் கொடுக்கறதுக்கு விருப்பப்படலை. அவர் பெற்றெடுத்த பிள்ளையை அவர் தான் சுத்தம் பண்ணுவாங்க. அதனால தான் அவரே சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அவர் மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் அப்படின்னு வசனம் நம்மளை சொல்கிறது. ஏன் நம்ம அவர் ஜெனிப்பிக்கணும் பார்த்தீங்களா? அதுதான் மிக முக்கியம். ஏன் அவர் நம்மளை ஜெனிப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளை எதில் ஜெனிப்பித்தார் அப்படின்னு பார்க்கணும். எதில் ஜெனிப்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாக்கோபு 1:18 ஆண்டவர் சொல்றார் பாருங்க, படிக்கிறேன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். பார்த்தீங்களா? நம்மளை எதில் அவர் ஈன்றெடுக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் கொடுத்த இந்த வசனத்தால் தான் நம்மளை ஈன்றெடுக்கணும்ன்ட்டு விருப்பப்படுறார். அப்போ நம்மளை எதில் ஈன்றெடுத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் தான், சத்திய வசனத்தில் தான் ஈன்றெடுத்திருக்கிறார். எப்படி பசு கன்றுக்குடியை தன் நாக்காலேயே சுத்தம் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவன் நம்மளை எதில் சுத்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த சத்திய வசனத்தினால தான் நம்மளை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்போ சத்திய வசனத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெயிப்பித்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஏன் நம்மளை ஆண்டவர் இந்த மாதிரி சுத்தப்படுத்தணும்? நீங்களே சொல்லுங்க. ஏன் அப்படின்னா வசனம்தான் பரிசுத்தம். வசனத்துல ஏன் சுத்தம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம்தான் பரிசுத்தம்.
அது உங்களுக்கு ஆதார வசனம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா யோவான் 17:17க்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 17:17 அதில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பார்த்தீங்களா, நம்மளை வந்து ஆண்டவர் வந்து வசனத்துல தான் பரிசுத்தப்படுத்தணும்னு விருப்பப்படுறாரு. ஏன் வசனத்துல பரிசுத்தப்படுத்தணும்னு விருப்பப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் தான் பரிசுத்தம். சத்தியம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ அந்த வசனம் தான் பரிசுத்தம். இந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனம் தான் பரிசுத்தம். சரிங்களா? அப்போ நம்ம ஆண்டவர் தேவன் வந்து நம்மளை வந்து இந்த வசனத்தால ஜெனிப்பித்திருக்கிறார். ஏன் ஜெனிப்பிக்கணும் அப்படின்னா, இந்த வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அப்போ வந்து ஏன் நம்மளை வந்து அவர் வந்து பரிசுத்தப்படுத்தணும் சொல்ல பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அவரோட சித்தம். அதாவது சித்தம் வந்து ரெண்டு அர்த்தம் உங்களுக்கு இருக்குது. சித்தம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சொல் கிடையாது. அது தமிழ்ல வந்து ரெண்டு அர்த்தம் வரும். ஒன்று வந்து விருப்பம் அப்படின்ட்டு வரும். இன்னொன்று என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சித்தம் அப்படின்னா சட்டம் அப்படின்னு அர்த்தம் வருது. ஆண்டவர் வந்து நம்மளை வந்து என்ன சொல்லுங்க, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பாத்தீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்ல இருக்குது பாத்தீங்கன்னா, பரிசுத்தமாவது அவரோட சித்தமாகும். அதாவது சட்டம். நம்ம வந்து பரிசுத்தமாவது அவரோட சட்டம். வேற எந்த சட்டத்துக்கு அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நல்லா நாம வச்சுக்கோங்க, வேற எந்த சட்டத்துக்கும் ஆண்டவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். இந்த வசனத்தினால ஜெனிப்பித்தது அவரோட சட்டம். அவரோட சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதாவது நீங்கள் பரிசுத்தமானவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அவரோட விருப்பமும் அதான், அவரோட சட்டமும் அதான். ஏன் அப்படி அந்த சட்டத்தை போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாத்தீங்களா? கர்த்தரை போய் நீங்க பார்க்கணும். அதாவது ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம்னா முதல் நம்ம என்ன ஆயிருக்கணும்னா சுத்தமாயிருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இருதயத்தை வந்து எது சுத்தப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் தான் சுத்தப்படுத்துது. ஏன் இந்த வசனம் சுத்தப்படுத்துதுன்னா, இந்த வசனத்தால தான் நம்மளை வந்து அவர் ஈன்றெடுத்திருக்கிறார், நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை வந்து நம்ம வந்து பரிசுத்தமாவதான் அவருடைய சித்தம், அதாவது சட்டம். ஏன் அந்த சட்டத்துக்கு அவர் சொல்றாரு அப்படின்னா, அந்த சட்டம், அதாவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசித்தது இல்லையே. அப்ப நம்ம தேவனோட பாதத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இருதயம் வந்து நம்ம சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தமாகணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சிருந்தாதான் உங்க இருதயத்துக்குள்ள இந்த வசனம் எல்லாம் இருக்கும். அதாவது நீங்க வந்து தினமும் வேத வாசிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, ஓகே, அது வந்து எல்லாருமே நம்ம பண்றதா. ஆனா அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது. நீங்க வந்து வசனத்தை வந்து தியானிக்கணும். அதாவது ஒரு கடவுள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்துல ஒரு 1 hour அல்லது 1/2 hour நீங்க தினமும் டெய்லியும் வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசி மட்டும் லைனா படிங்க. 2வது மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் நீங்க லைனா படிக்கணும். ஏன் இப்படி நம்ம லைனா ஒபேவா படிக்கணும் அப்படின்னா, அப்பதான் அந்த வசனம் வந்து நம்ம இருதயத்துல நிற்கும். அங்கொன்று இங்கொன்று நம்ம படிக்கக்கூடாது. அது வந்து எப்படின்னு தெரியுங்களா, நீங்க வந்து அது ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த வசனம் ஒரு 10 வசனம் எடுத்து படிச்சுட்டு நீங்க ஜெபம் பண்றது வேற கணக்கு. ஆனா
வேத தியானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த தியானம் தான் உங்களை வந்து பரிசுத்தப்படுத்தும். அப்ப அந்த பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னா உங்களோட வேத தியானம் இருக்கணும். அப்போ நீங்க தினமும் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நீங்க வந்து அதுக்கு கீழ்ப்படியாதீங்க. கடவுள் வந்து இது நம்மளுக்கு சித்தம் சொல்லியிருக்கிறார். சித்தம் 2 அர்த்தம் இருக்குது, விருப்பம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சட்டம் அப்படின்னு ஒரு இருக்கு. நம்ம வந்து சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரிங்களா? தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாவது 1 மணி நேரமாவது இந்த வேத வசனத்தை வந்து நம்ம படிச்சு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது தான் நீங்க இருதயம் வந்து சுத்தமாகும். இருதயம் சுத்தமானதான் நீங்க தேவனோட சஞ்சரிக்க முடியும். தேவனோட சஞ்சரிக்க முடிந்தாதான் உங்களை எந்த கேட்டகரிக்குள்ள அவர் போட்டுக்கு போறாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சாயல். நம்மள யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சாயலாக இந்த உலகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா கிறிஸ்து உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கிறிஸ்து உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். இப்ப நம்மளே அவர் வந்து என்ன செய்யறாரு, கிறிஸ்துவின் சாயலுக்கு கொண்டுட்டு போறார். எப்படி பாத்தீங்கன்னா நம்மை வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். ஏன் அப்படி நம்ம வசனத்தினாலே நம்ம ஜெனிப்பித்திருக்கிறார்? நம்மளை வந்து அவருடைய ஒரே குமாரனோட சாயலுக்கு நம்மளை வந்து ஒப்பாக்கி இருக்கிறார். ஏன் நம்ம சாயலுக்கு ஒப்பாக்கணும் அப்படிங்கன்னா நம்ம மூலியமா தான் கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வெளிப்படுத்த வேண்டும். நம்ம தான் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறோம், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு வசனம் இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை தினமும், வேத வசனத்தை தினமும் ஒரு அரை மணி நேரம் படித்து இல்லாட்டி 1 மணி நேரம் நீங்க படித்து தியானித்து ஆவியானவர் உங்க கூட என்ன பேசுறாரோ அதை நீங்க வந்து உலகத்துக்கு வந்து வெளிச்சமாக தெரிவிக்கும் போது நீங்க வந்து கிறிஸ்துவோட சாயலாக வெளிக்கொண்டு வரீங்க. அப்போ ஆண்டவர் வந்து இந்த நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் இந்த வசனத்தினாலே நம்ம ஜெனிப்பித்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை தினமும் வாசித்து தியானம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வேலைகளை, அன்றாட வேலைகளை பாருங்கள்.